வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு என்னோட பயணம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே மிக சிறப்பு வாய்ந்த இடம், அதாவது உலகத்திலே உயரமாக இருக்கக்கூடிய முருகன் சிலை. இங்கே மலேசியா கூட்டு போகிறேன்னு பார்க்குறீங்களா? இல்லை, மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்துமலை முருகன் சிலையை விட உயரமான ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்மளோட பயணம் ஆரம்பிக்கிறோம். அது ஸ்ரீ முத்துமலை முருகன் கோவில். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, சென்னையிலேருந்து 307 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. சென்னை சேலம் பைபாஸில், அதாவது சென்னையிலேருந்து போனோம் அப்படின்னா ரைட் சைடில் 306வது கிலோமீட்டரில் ரைட் சைடில் போனால் பைபாஸ்லேருந்து ஜஸ்ட் 6 கிலோமீட்டர் தான் அரை கிலோமீட்டர் தான் உள்ளே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது நான் பைபாஸ்லேருந்து கட் பண்ணி உள்ளே போகிற ரோடு தான் பார்க்குறீங்க. இதுதான் அந்த ரோடு. பைபாஸில் மெயின்லேருந்து ஜஸ்ட் அப்படியே உள்ள ஒன் கிலோமீட்டரில் தான் உங்களுக்கு உள்ளே இருக்குது. இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன, இது எப்போ கட்டப்பட்டது, யாரால் கட்டப்பட்டது, மற்றும் இதில் இருக்கக்கூடிய வேறு விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவை பார்க்கலாம். நம்ம இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது, இது எந்த நேரத்தில் போகிறது உகந்தது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இது நம்ம இந்த கோவிலை நோக்கி உள்ளே போகிற பொழுது நீங்கள் என்ட்ரிலேருந்து உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, இது ரொம்ப சுலபமாக ரீச் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்குது. அதாவது சென்னையிலேருந்து 307 கிலோமீட்டர், சேலத்துலேருந்து வந்தீங்கன்னா அரௌண்டு 40லேருந்து 42 கிலோமீட்டர், ஆத்தூர்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இப்போ இந்த கோவிலுடைய சிறப்பு என்னென்னா, எக்ஸாக்டாக இருக்குது எங்கன்னா, இது ஏத்தாப்பூர் அப்படிங்கிற ஊருடைய இதில் புத்திர கவுண்டபாளையம் அப்படிங்கிற ஊரில் எக்ஸாக்டாக அந்த இடத்துல இருக்குது. இந்த கோவில் யார் நிர்வகிக்கிறா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த கோவிலில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த கோவிலை பற்றின முழு விஷயத்தை கொஞ்சம் பின்னாடி சொல்கிறேன். இதுதான் கார் பார்க்கிங் ஏரியா. இந்த இடத்துல கார் பார்க்கிங் இங்கே எதுக்குமே பெருசாக கட்டணம்லாம் கிடையாது. கார் பார்க்கிங் ஃபுல்லாக ஃப்ரீ தான். நல்ல ஃபுல்லாக நிறைய ஸ்பேசியஸாக இருக்குது. நம்ம அங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த வழியாக ஜஸ்ட் பக்கத்தில் உள்ளே போகணும். இப்போ இந்த கோவிலினுடைய மெயின் என்ட்ரி அந்த கேட் வழியாக நம்ம உள்ளே போக முடியாது. இப்போ முதல்ல ஆரம்ப காலத்தை அப்படி போயிருக்காங்க. இப்போ கோயிலுடைய இடது புறத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய வழியில் இப்போ அதில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ உள்ள நம்ம லெஃப்ட் சைடில் போனால் அங்கே ஒரு ராஜகோபுரத்துக்கான பணியும் நடைபெற்றுருக்கு. அதாவது மேபி இதை அப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். இன்னும் ஒரு வருடத்துலையோ அல்லது 2 வருடத்தில் கூட இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள். நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு இந்த இடத்துல லெஃப்ட்டில் வேலை நடந்துகிட்டு பார்த்தீங்கன்னா, இது ராஜகோபுரத்துக்கான பணி. பாருங்களேன், ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இதுதான், இது ராஜகோபுரம். அது வேலை நடந்துகிட்ருக்கலாம். ராஜகோபுரத்தை அந்த தாண்டி அந்த பக்கம் லெஃப்டில் நம்ம உள்ளே போகணும் கோவிலுக்குள்ளே. இந்த கோவிலுடைய ரொம்ப மிக முக்கியமான சிறப்பு, உலகத்திலேயே அதிகமான உயரமான முருகன் சிலை இருக்கக்கூடியது. இதுதான் அதனுடைய இது ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய வியூ. நான் முதல்ல காமிச்சது கார் பார்க்கிங்கில் கார் நிறுத்தி நம்ம உள்ளே போகிறது. இது நீங்கள் கார் பார்க்கிங் பஸ்ஸில் வரவங்கலாம் கார் பார்க்கிங் போக மாட்டாங்க. அதில் இறங்கி நடந்து வந்தால் நேராக இந்த சிலையை நோக்கி தான், அந்த ரோடே சிலையை நோக்கி வருவோம். அங்கேருந்து முன்னாடி வந்துட்டு அதில் சைடில் மறுபடியும் நம்ம அந்த கார் பார்க்கிங்கில் வந்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த இடத்துல நம்ம இதுவும் அந்த ரோடு ஜாயிண்ட் ஆகி நம்ம உள்ளே வந்துடுவோம். இது கோவிலுக்குள்ளே வந்துடுறோம். இப்போ உள்ளே போயிட்டோம். உள்ளே போனதுக்கு இந்த கோவில் பார்த்துட்டிங்கன்னா, காலையில் 6:30 மணிக்கு ஓப்பன் பண்ணுற கோயில் நைட்டு 9:30 மணி வரலும் ஓப்பனில் இருக்குது. இடையில எல்லாம் மதியான நேரத்தில் க்ளோஸ் பண்ணுறதுலாம் கிடையாது. எந்த நேரத்தில் வந்தாலும் நீங்கள் பார்க்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது, ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு இந்த கோவிலில் தங்கத்தேர் இழுக்கப்படுகிறது. அதையும் நீங்கள் தரிசனம் பண்ணலாம். மூன்றாவது, இந்த கோவிலில் தினமும் அன்னதானம் 250 நபர்களுக்கு 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே டோக்கன் கொடுத்து 250 பேர்த்துக்கு அன்னதானம் கொடுக்கப்படுது. அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ கோயிலோடைய சைடு வியூ, ஃபஸ்ட்டு அதனுடைய மிகப்பெரிய வியூவை பார்க்குற இடம் ரூல்ஸ் கிடையாது. நம்ம இன்னும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் சைட் வியூ. பட் அந்த இடத்துல பார்த்துட்டு நம்ம உள்ளே போயிட்டு இதன் வழியாக நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பியும் அந்த பக்கம் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸுக்கு நம்ம உள்ளே போக முடியும். ஏன்னா அது உள்ளே போயிட்டு நம்ம அங்கேருந்து ஃப்ரண்ட்டில் மெயினாக அந்த சாமி முன்னாடி போயிட்டு நம்ம சாமி பார்க்குறதுக்காக இது வழியாக உள்ளே போனோம். இங்கே நிறைய விசாலமான இடங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நிறைய ஃபேமிலியாக உட்காந்துட்டு இருக்கக்கூடிய இடங்கள், நல்ல வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான இந்த கோவிலை நிர்வகிக்கிறது ஒரு தனி நபர், ராஜரிஷி ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். அவரே தன்னோட சொந்த செலவில் அவங்க சொந்த இடத்துல தான் இந்த கோவிலை நிர்மாணம் பண்ணியிருக்காங்க. இந்த பிரம்மாண்டமான சிலையை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்துமலை முருகன் கோவிலை நிர்வகித்த சிற்பி திருவாரூர் தியாகராஜன் அவர்கள் அப்படின்னு தான். அதே சிற்பி தான் இந்த கோவிலையும் கட்டியிருக்கார். அது 140 அடி உயரத்தில் இருக்குது.
இந்த கோவில் வந்து 146 அடி உயரத்தில் இருக்குது. இப்போ இந்த கோவிலினுடைய சிறப்பு வந்து என்னென்னா, அதே சிற்பி அதை விட கொஞ்சம் சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் அந்த சிற்பி அதே சிற்பி அணுகி அவருடைய உதவியோடு இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. இப்போ இதுதான் நம்ம ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட்லேருந்து போனோம்னா இப்போ நம்ம எங்கே போகிறோம், மூலவர் ஸ்தானத்துக்கு உள்ளே போனோன்னு ஃபஸ்ட்டு இந்த பக்கம் போவோம். உள்ளே போனால் முதல்ல விநாயகர் தரிசனம் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வெளியே போனால் முதல்ல நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூலவரை போய் மூலவரை போய் நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இது நாங்கள் போனது வந்து ஒரு ஜூன் மாதத்தினுடைய பிகினிங் 2025ங்கனால கும்பல் எதுவும் இல்லாதனால கொஞ்சம் சுலபமாக இருந்தது. ஈஸியாக எங்களால் எந்த கும்பல் வந்து இல்லை, அதனால் ரொம்ப திவ்ய தரிசனம் எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல விநாயகரை நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு நேராக மேலே நீங்கள் அங்கேருந்து எங்கே போவீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நேராக அடுத்தபடியாக முருகனுடைய பாத தரிசனம். அங்கே பாருங்கள், அங்கே போர்ட்லேயே போட்டிருக்காங்க பாவ விமோசனம். அதாவது பாவ விமோசனம் பெறதுக்கு இந்த முருகனுடைய பாதத்தை, அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான 146 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய முருகனுடைய பாதத்தை தரிசனம் பண்ணக்கூடிய இடத்துக்கு நம்ம போகிறோம். அதுக்கு ஒரு 10 ரூபா டிக்கெட் மட்டும் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த பாதத்துக்கு பக்கத்திலே போகலாம். அதாவது டிக்கெட் வாங்காதவங்க ஒரு 2-3 அடி கொஞ்சம் முன்னாடி இருந்து பார்க்கணும், அந்த பாதத்தை தொட முடியாது. டிக்கெட் வாங்கிட்டு போகிற அந்த தரிசன டிக்கெட் வாங்குறவங்க நேராக அந்த பாதத்துக்கு முன்னாடி போய் அந்த பாதத்தை தொட்டு நம்ம வணங்க முடியும். அதைத்தான் நம்ம பார்க்குறோம். இப்போ உள்ளே போகிறோம். அங்கே போயிட்டு அந்த இடத்துல நம்ம அந்த டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போனோன்னே பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே ரொம்ப நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், நீங்கள் போகிற ஒவ்வொரு விஷயமும் எல்லாமே அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அருமையான ஏற்பாடுகள் நீட்டாக செய்யப்பட்டிருக்கு. யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லை, யாரும் எதுவும் தொந்தரவு பண்ணலை. ரொம்ப சிறப்பாக, ரொம்ப உண்மையை சொன்னால் ரொம்ப ஒரு ப்ரொஃபஷ்னலாக, ரொம்ப தெய்வீகமான ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கோவில். பாருங்கள், அதுதான் அந்த டெம்பிள். அந்த டிக்கெட் வாங்காதவங்க இந்த பக்கம் இருந்தே அப்படியே போயிடுவாங்க. நான் வாங்கினேன். அதனால் என்ன பண்ணேன், நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு நான் ஒரு பக்கத்தில் போயிட்டு அவர் நம்ம என்ன பண்ணுறாங்க, திரும்ப ஒரு திருநீர் பொட்டலமும் ப்ளஸ் ஒரு பிரசாதமும் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த டிக்கெட் வாங்குறவங்களுக்கு. ஸோ நாங்கள் 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு அங்கே 2 பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட போய் அந்த பிரசாதத்தை நம்ம வாங்கிட்டு அவங்க அதை கொடுக்குறாங்க. அதை நம்ம வாங்கிட்டு அடுத்தபடியாக நம்ம அந்த பாதத்தை நோக்கி நம்ம போகிறோம். நீங்கள் ரைட் சைட்லேயே உங்களுக்கு பார்த்தா லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அது உள்ளே போய் பார்க்குறப்ப இங்கேருந்து அதனுடைய பிரம்மாண்டத்தை நமக்கு தெரியுங்க. இப்போ இந்த டிக்கெட் வாங்கினவங்க இந்த பக்கம் தான் வர முடியும். நான் சொன்ன மாதிரி இவங்ககிட்ட அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு நம்ம அந்த பக்கத்தில் போகணும். இப்போ இதை நீங்கள் வாங்காதவங்க இங்கே வர மாட்டாங்க. கொஞ்சம் 2-3 அடிக்கு முன்னாடியே இருந்து அவங்க வெளியில் போயிடணும். பாருங்கள், இதுதான் இந்த இதை நம்ம தரிசனம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் விமோசனம் பெற்றோம் அப்படின்னு சொல்கிறாரு. முருகனுடைய திருவடிகளில் நம்மளுடைய பாவத்தை வந்து சமர்ப்பிக்கிறோம். அவர் வந்து நமக்கு விமோசனம் கொடுக்குறாருன்னு நம்பப்படுது. பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா தான் எனக்கு பிரம்மாண்ட 146 அடி முருகனுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும். இந்த கீழே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எதுக்குன்னா அந்த பிரம்மாண்டத்தை காமி நம்ம ஒருத்தவங்க நிற்கிறாங்க. அவங்களுடைய நிற்கிறதுலேருந்து அவங்க தலைப்பகுதிக்கிட்ட தான் பாதம் இருக்குன்னா பார்த்துங்க எவ்வளோ பெரிய உயரம்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நான் தொட்டு வணங்கினதுக்கப்புறம் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அந்த இடத்துல இருந்து நமக்கு அதனுடைய விஸ்வரூப தரிசனம் இங்கேருந்து பார்த்தா சாமியோட முகமே தெரியாது. ஏன்னா நம்ம ரொம்ப கீழே இருக்கும்ல, அந்த முகத்தை நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் இங்கேருந்து நான் வெளியில் போயிட்டு மறுபடியும் எடுத்தேன். இது இங்கேருந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக எடுத்த ஒரு வீடியோ அது. அப்புறம் அதை முடிச்சுட்டு நேராக இங்கிட்டு வந்துட்டு நம்ம கீழே வந்து வீடியோ எடுக்கிற பொழுது அதனுடைய முழு தரிசனம் நமக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு நான் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதெல்லாம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஓவரால் ஒரு 180 டிகிரி வியூ உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் முழுமையாக அந்த முருகனுடைய தரிசனத்தை நீங்களும் என்னோட சேர்ந்து வர்ச்சுவலாக நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு கீழே வர்றோம். கீழே வந்ததுக்கப்புறம் ஏன்னா கீழே வந்துட்டு ஃபுல்லாக கீழே வந்தீங்கன்னா தான் கிளியரன்ஸ் கிடைக்கும் நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் கொஞ்சம் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், நிறையா அங்கே பேரிகேடு மற்றதெல்லாம் போட்டிருக்கறனால. இப்போ நான் அங்கேருந்து கீழே வந்துட்டு என்ன பண்ணுறேன், அங்கேருந்து உங்களுக்கு முழுசாக அதனுடைய தரிசனத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அதை காமிக்கிறதுக்கு முன்னாடி நான் இங்கே முடிச்சுட்டு திருப்பி இங்கே வரேன் பார்த்தீங்களா, இங்கே வந்துட்டு அங்கேருந்து மூலவரை சந்திக்க வரோம். நான் மூலவரையும் காமிச்சிட்டு மூலவரை வீடியோ எடுக்க அலோடு கிடையாது, ஜஸ்ட்டு எப்படி போகணும்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த 146 அடி முருகனுடைய பிரம்மாண்ட சிலையை பல ஆங்கிளில் டிஃப்ரெண்ட் வியூவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வந்து அந்த பாத தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து மூலவரை நோக்கி உள்ளே போகிறது. மூலவர் வந்து அந்த இடத்துல வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. நான் உங்களுக்கு அந்த போகிற வழியில் மட்டும் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். பட் அந்த பக்கத்தில் போனால் வீடியோ நான் கட் பண்ணிவிடுவேன்.
இப்போ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் நான் சொன்னது மாதிரி ரொம்ப சிறப்பான ஏற்பாடுகள் செய்து வச்சுருக்காங்க கோவில் நிர்வாகம். யாரும் எந்த தொந்தரவு பண்ணுறதில்ல, யாரும் வந்து எந்த உங்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தாமல் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே நம்ம எல்லாரும் அந்த ஸ்ரீதர் அப்படிங்கிற அந்த ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் நம்ம காணிக்கை ஆக்கணும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கோவிலை நிர்வகித்து அது உலகத்துக்கே அர்ப்பணித்திருக்காங்க. இதனால் நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இதுதான் விஸ்வரூப தரிசனம். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, சேலத்துக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு இந்தியாவுக்கே, என் உலகத்துக்கே மிகப்பெரிய சிலையை கொடுத்துருக்கார். இதுதான் அதனுடைய விஸ்வரூப தரிசனம் உங்களுக்காக. இது நீங்கள் பார்க்குற பொழுது தெரியும். ஏன்னா இதை வெளியிலிருந்து எடுத்த ஃபோட்டோ. இந்த அருமையான ஒரு தெய்வீகமான நமது தமிழ் கடவுள் முருகனை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இது பல ஆங்கிளில் இங்கேருந்து நம்ம முருகனை பார்க்க முடியும். இந்த முருகன் சிலை வந்து என்னென்னா, மலேசியா முருகனோட கம்பேர் பண்ணுற பொழுது நிறைய வேறுபாடு இருக்குது. மலேசியா முருகன் கோவில் வந்து அதனுடைய வேல் வந்து இடது கையில் இருக்கும், இங்கே வலது கையில் இருக்குது. மலேசியா முருகன் வந்து அவருடைய வலது கையை வந்து இடுப்பில் வச்சுருப்பார். இவர் வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி கையை கூப்பி ஆசீர்வாதம் பண்ணுறார். அது வந்து முழு தங்க நிறத்தில் இருக்கும். இது வந்து பஞ்சவர்ண நிறத்தில் எல்லா கலர்லேயும் இருக்கிற மாதிரி இருக்குது, இங்கே பண்ணியிருக்காங்க. இதுதான் அதனுடைய. இது மட்டும் இல்லாமல், அதாவது இந்த முருகனுடைய அதனுடைய சிலையினுடைய மேல் பகுதி வரலும் போகிறதுக்கான லிஃப்ட் வசதி செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து 150 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டு நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த பெரிய வேல் பக்கத்தில் ஒரு சின்ன வேல் வச்சுருக்காங்க. அதில் நம்ம பன்னீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. இந்த தரிசனம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அங்கேருந்து வெளியில் வர பொழுது நீங்கள் எப்படி பழனி மலை எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வந்தால் ஒரு நிறையா அந்த கடைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி உள்ளே வந்து ஒரு சிறப்பான கடைகள் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி தரிசனம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வரப்போ இதை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வரலாம். முக்கியமான ஒரு விஷயம், இந்த கோவிலில் வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் பாக்ஸஸ் அதை நீங்கள் அணிஞ்சிட்டு உள்ளே போக முடியாது. கம்பல்சரி யூ ஹேவ் டு ஜீன்ஸ் பேண்ட், அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஆனால் ஷார்ட்ஸ், பர்முடாஸ் அண்ட் பாக்ஸஸ் அது மட்டும் போட்டு போக முடியாது. உங்களுக்கு இந்த கோவிலோடைய தெய்வீக தரிசனம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு சில வீடியோக்கள் தான் நமக்கு நிறைவாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு பெரிய நமக்கு கிடைச்ச விஷயத்தை மக்களுக்கு கொண்டு செலுத்தணும் அப்படிங்கிறதுல. அதில் உங்களுக்கு இன்றைக்கி முத்துமலை முருகனுடைய தரிசனத்தை என்னோடு சேர்ந்து நீங்களும் கண்டுக்கிட்டீங்க. நிச்சயமாக உங்கள் குடும்பத்தோடு வந்து நீங்கள் இந்த கோவிலை தரிசனம் பண்ணுங்கள். ரொம்ப பக்கத்தில் எங்கேயுமே போக தேவையில்லை. நீங்கள் வந்து உலகத்திலே மிக உயரமான முருகனை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு. அறுபடை வீடுகளை உள்ளேயும் அந்த சாமிக்குள்ளே இருக்கக்கூடிய மூலவரத்தில் அறுபடை வீடையும் நீங்கள் பார்க்கலாம். இதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. எவ்வளோ சீக்கிரம் அந்த கோவிலுக்கு வருவீங்க வாங்க. உங்களுக்கு எல்லா நன்மைகளும் புண்ணியங்களும் கிடைக்கட்டும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.